மதுரை மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவிழாவுக்கு பஞ்சமே இல்லாத இந்த மதுரையில் சித்திரை திருவிழா மாதிரியே சித்திரை திருவிழாவோட 2.0, அதாவது இந்த 2வது வேர்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த தை திருவிழாவை வந்து சொல்லலாம். தை திருவிழா இது என்ன மாதிரியான திருவிழா அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் திருவிழா நடக்கக்கூடிய மதுரையில் முக்கியமாக வந்து இந்த தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக வந்து நடக்கும். அந்த தெப்ப திருவிழாவை இன்னைக்கு பார்க்கறதுக்கு தான் நம்ம வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தான் தெப்ப திருவிழா நடக்கும் போது எங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனோடு சேர்ந்து இந்த தெப்ப உற்சவம் வந்து ரொம்ப அழகாக நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இந்த தெப்ப உற்சவத்தை வந்து நம்ம பார்ப்போம். இது தவிர நம்ம எதனால இந்த தெப்ப உற்சவம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, இந்த தெப்ப திருவிழா ஏன் நடந்துகிட்டு இருக்கு, இதனுடைய கதையெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. தெப்ப திருவிழா ரொம்ப சூப்பராக வந்து நடக்க போகுது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனோட வந்து இந்த தெப்ப திருவிழாத்தில் சுற்றி வருவாங்க. இதனோட கதைலாம் வந்து ஏகப்பட்ட கதை இருக்கு.
நாயகரை பற்றி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியுங்க. அவர் மதுரையை ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ண ஒரு மன்னர். அவர் மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து இன்னும் பெரிதுபடுத்தணும், இன்னும் நல்லா விரிவாக்கம் பண்ணணுன்றதுக்காக நிறைய இடங்கள்ல வந்து மண்ணு தேடிட்டு இருந்தாரு. அப்படி தேடிட்டு இருந்தப்போ இங்கே வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளம் இருந்து இப்போ தெப்பக்குளமாக இருக்கு. முன்னாடி இங்கே நிறைய இடம் இருந்திருக்கு. மக்கள்கிட்ட வந்து கேட்கும்போது மக்கள்கள் வந்து தாராளமாக இந்த இடத்த எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த இடத்துல தோண்டி நிறைய மண்ணு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலையும் அவருடைய அரண்மனையும் வந்து கட்டுறதுக்கு இங்கிருந்து எடுத்த மண்ணு வந்து பயன்பட்டுச்சு. இந்த மண்ணெல்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும், நமக்கு இடம் கொடுத்த இந்த மண்ணு கொடுத்த மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டு, திருமலை நாயக்கர் மன்னர் ஆசைப்பட்டு, அதாவது மீனாட்சி அம்மன் கோயில் வந்து இன்னும் பெருசுப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து இந்த மண்ணை எடுத்திருக்காங்க இல்லையா. அப்போ இந்த மீனாட்சி அம்மனுக்கும் பெரும் பங்கு இருக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு. அப்படி இருக்கும்போது மீனாட்சி அம்மனும் திருமலை நாயக்கர் மன்னரும் வந்து இந்த இடத்துக்கு மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காகவே இந்த இடத்துல ஒரு பெரிய தெப்ப குளம் வந்து உருவாக்கி தண்ணீரை நிரப்பி, அதாவது வைகை ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து இந்த குளத்துக்கு வர்ற மாதிரி வந்து வழிவகை செஞ்சு இங்க தண்ணீர் நிரப்பி மீனாட்சி அம்மன் இந்த மக்களுக்கு நன்றி கடன் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு தை மாதமும் பூச நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தெப்ப திருவிழாவில் சுந்தரேஸ்வரர், பிரியாவுடையம்மன், மீனாட்சி அம்மன் 3 பேருமே வந்து இந்த தெப்ப திருவிழாவில் வந்து பக்தர்களுக்காக எழுந்தருள்றாங்க. இது எதனால அப்படின்ற ஒரு விவரம் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த தெப்ப திருவிழா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த கோயிலையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத முக்கியமான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப அழகாவே அந்த தெப்பம் வந்து ரொம்ப தயாராக இருக்கு. அதில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர், பிரியாவுடையம்மனும் எப்பவுமே தனித்தனி தேர்ல வருவாங்க. ஆனா இப்போ இந்த தெப்பம் நடக்கும் போது மட்டுமே அவங்க 3 பேருமே 3 இறைவன்களுமே வந்து ஒரே தெப்பத்தில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த தெப்பத்தை எப்படி தயார் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம். கூடவே சேர்த்து இந்த தெப்பம் எப்படி இழுக்க போறாங்க அப்படின்றதையும் வந்து பார்க்க போறோம். வாங்க முதல்ல உள்ள இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம இங்க இருந்தே தரிசனம் பண்ணி நம்ம கிட்ட நெருங்கி வருவாங்க. ஆளுகள்லாம் வந்து இருக்கும்போது கிட்ட நெருங்கி வருவாங்க. அப்படி நெருங்கி வரும்போது பக்தி பரவசத்துல நம்மளே வந்து அந்த இறைவனை நேரில் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூடிய சீக்கிரம் நடக்கும் போது வாங்க நம்ம அதை பார்க்க தயாராகும். தம்பி அப்படி பேச ஆரம்பிச்சு எங்கள் சர்க்கிள் இருந்து நான் என்ன வேணால் நியூஸ் கலெக்ட் பண்ணி தரேன் அப்படின்றாரு. சரியா, அப்போ நீங்கள் பேசிக்கிங்க என்னன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே வரதே எனக்கு இன்னைக்கு தெப்ப திருவிழாவில் இந்த வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு இந்த இடத்துல மண்ணு கொடுத்த அவங்களுடைய வம்சா வழியினர் வந்து வரிசையாக வந்துட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஆரம்பிக்க போகுது. மொத்தமாக வந்து 3 முறை இந்த இடத்துல வந்து வடம் வருவாங்க. பக்தர்கள் வந்து வடம் பிடிச்சி இழுப்பாங்க. இப்போ அம்மனையும் இறைவனையும், அதாவது இந்த 3 முறை இது எப்போ அப்படின்னா காலையில் வந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கும். 8 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 2 முறை வந்து வடம் வந்து முடிச்சிருப்பாங்க. அப்போ கூட இந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்காது. ஆனால் இரவு நேரத்தில், அதாவது ஈவினிங் டைமில் வந்து ஒரு 7 மணி 8 மணி போல் வந்து வடம் பிடிச்சி இழுப்பாங்க. அப்போது சித்திரை திருவிழாவுக்கு என்ன மாதிரியான கூட்டம் வருமோ அதே அளவு கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த நேரத்தில் இங்கனக்குள்ள இந்த இடத்துல வண்டியூர் பகுதியில், இந்த தெப்பக்குளம் பகுதியில் வந்து நிறைஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் தான் வந்து இங்கே 3வது முறையாக வந்து வடம் பிடிச்சி இழுக்கக்கூடிய இந்த சம்பவம் வந்து வைபவம் வந்து
நடக்க போகுது. முக்கியமாக இந்த 3 முறை இந்த வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய இந்த தெப்ப திருவிழா அப்படின்றது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மட்டும் பண்ணுறதில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியா முழுவதுமாக நிறைய கோயில்களில் வந்து இந்த தெப்ப திருவிழா வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக ஒரு 7 கோவில்களை வந்து நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதில் மிகப்பெரிய தெப்ப திருவிழா வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, நம்ம மதுரையில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருக்கு மட்டும் நடக்கிறது இல்லைங்க, இந்தியா முழுவதுமாக நிறைய கோயில்கள் நடந்துகிட்டு இருக்கு. மிக முக்கியமாக 7 கோவில்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி வந்து இதே நேரத்தில் இதே தை மாசத்தில் தெப்ப திருவிழா நடக்கக்கூடிய கோயில்கள் என்ன என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கோயில், இங்கே தான் வந்து மிகப்பெரிய தெப்ப குளம் இருக்கு. மிகப்பெரிய தெப்ப திருவிழா வந்து அங்கே தான் வந்து நடக்குது. அதாவது தியாகராஜர் கோவிலில், அது எங்கே இருக்கு அப்படின்னா திருவாரூரில். அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மன் கோவில், திருப்பதியில் வந்து வெங்கடேஸ்வரா கோவில் ஒன்று இருக்கு, அங்கேயும் வந்து தெப்ப திருவிழா வந்து நடந்துகிட்டு இருக்கும். இதே நேரத்தில் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கும். தெப்ப திருவிழா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும் நடக்கிறது இல்லைங்க. அதாவது முக்கியமாக இந்த வண்டியூர் மாரியம்மன் தெப்ப குளத்தில் மட்டும் நடக்கிறது இல்லை, இந்தியா முழுவதுமா வந்து நிறைய கோயில்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல முக்கியமா எனக்கு தெரிஞ்சு 7 கோவில்களில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தெப்ப திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இதே ஜனவரி மாதம், அதாவது முக்கியமா தை மாதத்துல வந்து இந்த தெப்ப திருவிழா நடந்துகிட்டே இருக்கு. அதுல எந்தெந்த கோயில்ல வந்து நடக்குது அப்படின்னா, திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜருடைய கோயில், அங்கே வந்து மிகப்பெரிய தெப்ப குளம் இருக்கு. அந்த மிகப்பெரிய தெப்ப குளத்துல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த வைபவம் அப்படின்னா வந்து அங்கே நடக்குது. ஏன்னா விடிய விடிய தெப்ப திருவிழா நடக்கும். இங்கேயாவது 3 முறை தானே சுத்துறாங்க, அங்கே விடிய விடிய தெப்ப திருவிழா நடக்கும். அது போக சமயபுரம் மாரியம்மன் கோவிலே வந்து தெப்ப திருவிழா இதே நேரத்தில் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கும். முக்கியமா இப்போ திருப்பதி வெங்கடேஸ்வரா கோவில் ஒன்று இருக்கு, அந்த கோயிலே வந்து நடந்துகிட்டு இருக்கு. சிம்மாச்சலம் வந்து லட்சுமி வராக நரசிம்மர் கோயிலோட இருக்கு, அந்த கோயிலையும் வந்து இந்த தெப்ப திருவிழா இதே நேரத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இது மாதிரியான நிறைய கோவில்கள், வனதுர்கை அம்மன் கோவிலே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா விஜயவாடா, அந்த கோவிலே வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படி 7 ஊர்களில் 7 இடத்துல வந்து இந்த தெப்ப திருவிழா இதே நேரத்தில் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் வந்து இந்த தெப்ப திருவிழா நடந்தாலும் ஒவ்வொரு ஊர்ல நடக்கிறதுக்கும் வந்து ஒவ்வொரு காரணம் வந்து சொல்லப்படுது. நம்ம மதுரையில் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்க்க போறதுக்கு முன்னாடி அங்க ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, அதாவது முக்கியமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு. என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, இதை தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா நானும் வடம் பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றேன், அதை பாருங்க எப்படி அப்படின்னு. பார்க்கறதுக்கு நல்லா திரும்புது போடுறா. அதான் ஷார்ட் வச்சுருங்க.
கம்பு போட்டுக்கோங்க. நேரம் வெளியில வரும். கம்பு போட்டுருக்கா வெளியில வெளியில பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, வெளியில பின்னாடி வாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மீனாட்சி அம்மன் கோயில் கட்டுறதுக்கு உதவி செஞ்ச மக்கள், அதாவது இந்த இடத்துல முன்னாடி வாழ்ந்த மக்கள், அவங்களுடைய வம்சா வழியினர் வந்து இந்த வடம் பிடிச்சி இழுக்க மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் வந்து இந்த தெப்பத்தை சுற்றி வரதை நம்மளால பார்க்க முடியுது. பொதுவாகவே வந்து இந்த தெப்ப திருவிழா எப்படி நடக்கும் அப்படின்னா, தெப்ப குளத்துல மைய மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மைய மண்டபத்தை சுற்றி இறைவனும் இறைவையும் வந்து சுற்றி வருவாங்க. அதாவது வலம் வருவாங்க, 3 முறை வலம் வருவாங்க. அதுதான் வந்து இந்த தெப்ப திருவிழா அப்படின்னே வந்து சொல்லப்படுது. முக்கியமாக வந்து இந்த தெப்பம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, காலி பீப்பாய் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லாமல் இருக்குல்ல, வெறும் பீப்பாய் வந்து எடுத்து அந்த பீப்பாயில் வந்து வரிசையாக வச்சு அதுக்கு மேலே மூங்கில் மரச்சட்டமெல்லாம் வந்து கட்டி ஒரு தேர் மாதிரியான அமைப்பை வந்து செஞ்சு அதில் நிறைய அலங்காரமெல்லாம் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணி வச்ச அந்த தெப்பத்தில் இறைவனை வந்து உட்கார வச்சு, எப்பவுமே வந்து நான் முன்னாடி வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன், 3 முறை வலம் வரப்படக்கூடிய இந்த தெப்பத்தில் வந்து என்ன மாதிரி வந்து வலம் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா, உள்வடம் வெளிவடம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கிறாங்க. உள்வடம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 பேர் மட்டும் இருந்தால் போதும், 50 பேர் மட்டும் இருந்தால் போதும், அவங்க உள்ளே இருந்தக்கூடிய இந்த இழுத்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. வெளிவடம் தான் வந்து சுற்றி ஏகப்பட்ட மக்கள் யார் வேணால் வந்து பிடிச்சி இழுக்கலாம். முக்கியமாக இந்த நிலம் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுடைய வம்சாவளியினர் வந்து வெளிவடம் பிடிச்சி இழுக்கிறாங்க. உள்ளே இழுக்கிறவங்க ஒரு 50 பேர் இழுத்தா கூட போதும். அப்படி இழுக்கப்பட்டு தான் இப்போ வந்து இந்த தெப்ப திருவிழா நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வாங்க இன்னும் என் கூட சேர்ந்து இந்த ஒரு முழுவதும் தெப்பத்தை எப்படி சுற்றி வராங்க அப்படின்றத சேர்ந்து பார்த்துருவோம். அப்படியே அருமையா கொண்டு போறீங்க, அதே மாதிரி கொண்டு போங்க. வரத்தை கையில பிடிச்சிருக்க அந்த செலவு வருது, அப்படியே மேல தூக்கி விட்டுலாம். படித்தவங்க இருக்கவங்க கீழே உட்காந்து படித்தவங்க இருக்கவங்க கீழே உட்காந்து பேரை தாண்டி அங்கே போயிடுவீங்களா? பிறவி என்னும் பெருங்கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய மக்களை கருணை என்னும் அன்போட தெப்பத்தை வச்சு பயன்படுத்தி அவங்கள கரை சேர்க்கிற அற்புதமான ஒரு நிகழ்வாக வந்து இந்த தெப்ப திருவிழா வந்து காட்சிப்படுத்தப்படுது. முக்கியமாக வந்து இந்த மைய மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த தெப்பமும் ரொம்பவே அழகாக வந்து அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்கு, லைட்டு, இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்கிறாங்க. அந்த பின்னாடி இருக்கிற மைய மண்டபம் பார்த்தாலே வந்து நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இறைவனும் இறைவியும் இந்த இடத்துல வந்து நம்ம வளம் வந்துக்கிட்டு இருக்கும் போது ஏராளமான வரங்கள் வந்து நம்ம தன்னறியாமல் கண்ணீர் வந்து பெருகி வரும்போது ஏராளமான வரங்களும் அருளாசிகளும் வந்து தன்னால் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பப்படுது. நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மதுரை தெப்பக்குளம், இது வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து பக்கத்தில் வண்டியூர் மாரியம்மன் கோவில் இருக்கு, இங்கே முக்தீஸ்வரர் ஆலயமும் இருக்கு. ஆனால் பொதுவாக இது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் உரிய ஒரு தெப்பக்குளம். 3 கோவில்களுமே வந்து இந்த தெப்பக்குளத்துக்கு வந்து உரிமை கொண்டாட முடியும். இந்த தெப்பக்குளத்தை வந்து உருவாக்குனது யாரு அப்படின்னா, திருமலை நாயக்கர் மன்னர். அவர் தான் இந்த தெப்பக்குளத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. இதனுடைய நீள அகலம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 304.8 மீட்டர் நீளமும் சரி அகலமும் சரி சரிசம அளவுல வந்து இருக்கு. 15 அடிக்கு வந்து சுற்றுச்சுவர் வந்து எழுப்பியிருக்காங்க. 15 அடி ஆழம் வந்து இந்த சுற்றுச்சுவர் வந்து எழுப்பியிருக்காங்க. இப்போ நீராளி மண்டபம் உள்ள இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு பேர் வந்து நீராளி மண்டபம். எல்லா தெப்பத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வந்து நீராளி மண்டபம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அழைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய நீராளி மண்டபத்தில் தான் வந்து முக்கியமான பூஜைகள்லாம் வந்து இறைவனுக்கு நடக்குது. இந்த நீராளி மண்டபத்தை சுற்றி தான் வந்து இந்த தெப்பம் இறைவனும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் வந்து இந்த நீராளி மண்டபத்தை சுற்றி தான் வந்து வலம்
வருவாங்க. பகலில் 2 முறை வந்திருக்காங்க. இப்போ இரவுல ஒரே ஒரு முறை மட்டும் வந்து வலம் வருவாங்க. இந்த தெப்பத்தில் வந்து மக்களுக்கு வந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை நம்ம இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் முக்கியமாக இதற்கான வரலாறுகளையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். எதனால அப்படின்னா, இந்த இடத்துல மண் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்ச மக்களுக்கு திருமலை நாயக்கர் வந்து தான் இருக்கிற கோயிலில் இருந்த மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் இவங்களை பார்க்கறதுக்கு இங்கே வந்து இந்த தெப்பத்தில் வந்து எழுந்தருள்றாங்க. இந்த நேரத்தில் இவங்க மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் இங்கே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பகலில் இருந்து இப்போ இரவு வரைக்கும் இங்கேயே இருக்கிறாங்களா, இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து அங்கே கோயிலுடைய நடை வந்து அடைச்சிருப்பாங்க. மொத்தம் 11 நாள் வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. தெப்ப திருவிழா வந்து 11 நாள் இந்த தை தெப்ப திருவிழா வந்து ஏன்னா காப்பு கட்டுறதுல இருந்து இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிக முக்கியமான விசேஷங்கள் வந்து அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். கருதறுப்பு திருவிழா வந்து முந்தா நாள் நடந்தது. அதாவது தெப்ப திருவிழாவுக்கு மிக 3 நாளைக்கு முன்னாடி வந்து நடந்தது. இதுக்கப்புறம் வந்து இங்கே மண்டபத்தில் வந்து காட்சி எழுந்தருளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து நடந்தது. இப்போ இந்த தெப்ப திருவிழா இறுதி நிகழ்வான இந்த தெப்ப திருவிழா வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் வந்து அவங்களுடைய இடத்துக்கே வந்து போயிடுவாங்க. அதாவது மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கே போயிடுவாங்க. எப்போவுமே ஒவ்வொரு விதமான வாகனத்தில் வந்து எழுந்தருளுவாங்க இல்லையா. தங்க குதிரை வாகனம், ரிஷப வாகனம், காமதேனு வாகனம், பூத வாகனம், இந்த மாதிரியான ஏகப்பட்ட வாகனங்களை வந்தாலும் காலங்களில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெரியாவிடை அம்மன் வந்து ஒவ்வொரு விதமான வாகனத்தில் வந்தாலும், குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ரிஷப வாகனம், யாழி வாகனம், பூத வாகனம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வாகனத்தில் வந்தாலும் இப்போது அழகர் மலையால் தான் வந்து தங்க குதிரை வாகனத்தில் வருவார் இல்லையா. இப்போ இந்த தெப்ப திருவிழா நடக்கக்கூடிய இந்த நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், முக்கியமாக சுந்தரேஸ்வரர் பெரியாவிடை அம்மனும் வந்து இந்த தங்க குதிரை வாகனத்திலையும், மீனாட்சி அம்மன் வந்து அவுதா தொட்டிலையுமே வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த வந்து அவுதா தொட்டிலே வந்து வரக்கூடிய நிகழ்வு. இப்போ அந்த நிகழ்வு இன்னைக்கு இந்த தெப்ப திருவிழா அன்னைக்கு வந்து நடக்குது. இந்த அவுதா தொட்டில வந்து வர்றது அப்படின்றது மக்களை வந்து எளிமையாக வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு பேரரசி வந்து எப்பவுமே ஒரு பெரிய வாகனத்தில் வந்தால் யாராலையும் பார்க்க முடியாது, ரொம்ப சுலபமாக யார்ட்டையும் பேசிட முடியாது. ஆனால் அவுதா தொட்டில் அப்படின்னு வரும்போது சாதாரண பல்லக்கில் வர மாதிரி தான், சாதாரண ஒரு அலங்கார ஊர்தியில் வர்ற மாதிரி தான். அப்படி வரும்போது ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட வந்து பேசிட முடியும். அப்படின்றதுனால பக்தர்களுடைய குறைகளை கேட்க முடியும், மக்களுடைய குறைகளை கேட்க முடியும். அப்படின்றதுனால அவுதா தொட்டில வருடத்திற்கு ஒரு முறை வந்து பவனி வந்துட்டு இருக்காங்க. மற்ற நாட்களில் அவுதா தொட்டில வந்து முருகன், விநாயகர், இந்த மாதிரியான இதர தெய்வங்கள் வந்து வரதை வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு மட்டும்தான் வருடத்தில் ஒரு முறை மீனாட்சி அம்மன் அவுதா தொட்டில வரக்கூடிய நிகழ்வு இந்த தெப்ப திருவிழாவில் மட்டும்தான் வந்து நடக்கும். இது தவிர இந்த நேரங்கள்லாம் வந்து மீனாட்சி அம்மனுடைய கோயில் வந்து சாத்தப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க திரும்ப போனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த நடையை வந்து திறக்கப்படுது. ஏன்னா இறைவனும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் வந்து இங்கே இருக்கும்போது இதை மட்டும் முடிக்கலாம் சார். அது
முன்னாடி 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 வெளிவர வேலைக்கு போற மாதிரி பாத்தீங்கன்னா மேல நிக்கிறாங்க தீர்மானம் செஞ்சு இருக்கிற தீர்மானம் கொஞ்சம் மேல நிக்கிறவங்க கொஞ்சம் இறக்கி விடுங்க வர கொஞ்சம் கொஞ்சம் போட்டு முன்னாடி முன்னாடி போட்டோம் மேல முன்னாடி போட்டோம் முன்னாடி போட்டோம் இன்னும் வரைய மட்டும் அனுப்பிச்சு இப்போ இல்ல முன்னாடி போலாம் வர கொஞ்சம் முன்னாடி போட்டோம் மேல மேல வருங்க அப்படி முன்னாடி இங்க வரணும் இந்த மண்டபத்துக்கு வரணும் இங்க வரணும் மெதுவா அப்படியே வெளியே வர மெதுவா இருங்க மெதுவா 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 ரொம்ப வேகமா இருக்கு மெதுவா மட்டும் இல்லைங்க உள்வட கொஞ்சம் லூசா விடுங்க மையம் மனசு வேண்டாம் வருங்க வடத்தை கொஞ்சம் லூசா விடுங்க இப்போ இருங்க லூசு விடுங்க கொஞ்சம் முன்னாடி போங்க கொஞ்சம் லூசா விட மாட்டேங்குது முன்னாடி இருக்கு வடத்தை கொஞ்சம் லூசா விடுங்க கொஞ்சம் லூசா விடுங்க மையம் மனசு விடுங்க சிறப்பாக வரமிருந்த நமது அனுப்பாடி பொதுமக்களுக்கும் மாவீரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. திருக்கோயில் கீழ்வாரம் கொஞ்சம் வரவும் உள்ள நல்ல சிறப்பாக வரமிருந்து ஜாலியும் மாலையும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த அனுப்பாடி பொதுமக்களுக்கும் அனுப்பாடி வரமிருக்கும் மாவீரர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. திருவிழா 2026 நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலை நோக்கி வந்து போகணுன்றதுக்காக சீர்பாதம் இந்த வந்து திருவுருவ சிலையில வந்து சுமந்துட்டு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் வந்து சீர்பாதம்ன்ற ஒரு பேர் இருக்கு. அவங்க வந்து இப்ப மீனாட்சி அம்மனை வந்து எடுத்துட்டு போறதுக்காக வந்து உள்ள இறங்கிட்டு இருக்காங்க தெப்ப குளத்துக்குள்ள. இனி அவங்களுக்கு வந்து திருஷ்டி கழிச்சு அவங்களுக்கு மிக முக்கியமான பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஆலயத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அனுப்பானடி மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒற்றுமையா இருந்து இன்னைக்கு வந்து இந்த தெப்ப திருவிழாவை வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. முக்கியமா வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல அருளாசி கிடைச்சிருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்ப இறைவனுக்கு முடிவான காரியங்கள், அதாவது அவங்களுக்கு திருஷ்டி கழிச்சு அவங்களுக்கு சிறப்பான பூஜைகள்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போறதுக்கான தருணம் வந்துருச்சு. என் கூட சேர்ந்து நீங்களும் அதெல்லாம் தரிசனம் பண்ணலாம். பக்தர்களையும் கொஞ்சம் காவல்துறையினர் ஒதுக்கு ரெடியானா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தங்க குதிரை வாகனத்துல தான் வந்து சுந்தரேஸ்வரர் பிரியாவுடைய அம்மன் வந்து இந்த வாகனத்திலையும் அவுதா தொட்டில வந்து மீனாட்சி அம்மன் அங்கேயே உள்ளே இருக்கிறாங்க. அந்த அவுதா தொட்டில மீனாட்சி அம்மன் வந்து திருக்கோவிலுக்கு அங்கிருந்தா வந்தாங்க. இதே வாகனத்துல திரும்ப இங்க பூஜைகள்லாம் நிறைவேற்றப்பட்டு திரும்ப வந்து கோயிலுக்கு எடுத்து செல்லப்படக்கூடியது.
வருவாயம்மா உன் திருவே உருவாய் வருவாயம்மா. ஐயா உள்ள இருக்காரு. அவருக்கு வந்து மரியாதை செய்வாங்க. வணக்கம்ண்ணே. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் செல்வம். செல்வம். இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பணி இது என்ன வேலை? இது சீர்பாதம் தாங்கிகள். சீர்பாத தாங்கிகள். சாமி சுமப்பவர்கள். சுவாமியை வீதி விழாவதுக்கு திருவிழாக்களுக்கு பூரா சாமி சுமப்பவர்களுக்கு பேர் சீர்வாதம்னு பேர். இந்த சீர்வாத பணியை நாங்கள் பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் முன்னோர்கள் காலம் தொட்டு. சரி, இந்த பணியை வந்து யார் வேணால் செய்யலாமா, இல்லை குறிப்பிட்ட குளம் அந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை விருப்பப்பட்டவங்களாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை? விருப்பப்பட்டவங்கன்றது இல்லை. விருப்பப்பட்டவங்க இப்போ வந்தாக்க நாங்கள் இதுக்கு வந்து முதலியார் சமுதாயத்தை, செங்குந்தர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இது பரம்பரையினர். இந்த கோயில் மட்டுமல்ல, திருப்பரங்குன்றம், கள்ளழகர் திருக்கோயில், 3 கோயிலுக்குமே சீர்வாத பணியை செங்குந்த முதலியார் வம்சத்தை சேர்ந்தவங்க பரம்பரையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதற்குன்னு வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் அப் ஆகிட்டு இருக்கீங்களா, இல்லை வந்து நீங்கள் எப்போ வேணால்? காலத்துலேருந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா, அண்ணன், தம்பி எல்லா பேரும் இருக்காங்க. எல்லா பேருமே நாங்கள் வருவோம். முழு நேர பணி இதுதானா, இல்லை இது தவிர வந்து நீங்கள்? முழு நேர பணி கிடையாது. இது வந்து எங்கள் திருவிழா நேரங்களில் மட்டும்தான் நாங்கள் இந்த இதை செய்வோம். எங்களுக்கு விவசாயம் இருக்குது, தொழில் இதுகளுக்கு போயிடுவோம். மாதத்தில் இந்த திருவிழா நாட்கள் இப்போ வந்து தை மாத திருவிழா, அடுத்து மாசி திருவிழா, பங்குனி திருவிழா, சித்திரை திருவிழான்னு வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் திருவிழாக்கள் வரும். அந்த திருவிழா நேரங்களில் நாங்கள் வந்து சுவாமிக்கு சீரும் சிறப்புமாக இந்த பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், எந்த விளம்பரம் இல்லாமல். இப்போ உங்களுக்கு சொந்த ஊரே மதுரை தானே? சாமணத்தம். இப்போ தலைக்கிராமம் வந்து எங்களுக்கு தலைக்கிராமம் சாமணத்தம். அதுபோக திருப்பரங்குன்றம், திருப்புவனம், அனுப்பானடி 18 கிராமம் இருக்கும். 18 கிராமத்தில் இருக்கிறது செங்குந்த முதலியார் வந்து நாங்கள் இந்த பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். மதுரையில் தை மாதம் நடக்கக்கூடிய தெப்பத் திருவிழா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இங்கே நாகப்பிரகாஷ் குடும்பம் அண்ணன் அவருடைய இந்த முதல் மரியாதை வந்து எப்பவுமே இறைவனுக்கும், இறைவன் கொடுக்கக்கூடிய முதல் மரியாதை எப்பவுமே அண்ணனுக்கும் வந்து தாராளமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கைங்கரியம் அண்ணன் எத்தனை வருஷமாக வந்து செஞ்சுட்டு இருக்காரு, இந்த கைங்கரியம் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கம். அண்ணே போன வருஷம் உங்களை பார்த்தது, இந்த வருஷம் உங்களை மறுபடியும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம். உங்களையும் பார்த்ததுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்தாச்சா? இருக்காங்க, எல்லாரும் அனைவரும். வணக்கம், என் பேர் கலா. நான் வண்டியூர்லேருந்து வரேன். எனக்கு வயசு 53 ஆகுது. இந்த திருவிழாவை நான் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் பாட்டி, எங்கள் ஐயா எல்லோரும் கூட்டி வந்திருக்காங்க. இப்போ நானும் பேரம்பேத்தி எடுத்துகிட்டேன். நானும் இந்த திருவிழா தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் என் குடும்பத்தோட. இதோட விவரம் என்னன்னு, விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கோவில் கட்டுறதுக்காக அந்த மண்ணை எடுத்திருக்காரு மன்னர், திருமலாயக்கர் மன்னர். அந்த மண்ணை எடுத்த இடத்துல ஒரு தெப்பமாக கட்டி மக்களுக்கு நல்லது என்னச்சு தெப்பம் கட்டுற மண்ணை எடுத்திருக்காரு. அந்த பள்ளத்தில் அந்த மண்ணை எடுத்த ஒரு மகிமையினால் இது தெப்பமாயிருச்சு. இதை தெப்பமாக கட்டி மாரியம்மன் எதுக்க வந்து வண்டியூர் மாரியம்மன் இருக்காங்க. அது ரொம்ப அருளான தெய்வம் மாரியம்மன். அதுக்கு முன்னாடி ஒரு தெப்பம் கட்டுவோன்னு திருமலாயக்கர் மன்னர் முடிவெடுத்தார். அதை வச்சு இது தெப்பமாகி மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து இந்த தெப்பத்துக்கு முத அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே தீபாரத்தனை வச்சு எல்லையை எடுத்து கும்பிட்டாங்க. அதிலிருந்து இது தெப்ப திருவிழாவாயிருச்சு. இன்றைக்கி தைப்பூசம், முருகனுக்கு உகந்த நாள், சிவனுக்கு உகந்த நாள். அதை வச்சு இன்றைக்கி பௌர்ணமியை முன்னிட்டு மீனாட்சியை கையெடுத்து கும்பிட்றதுக்காக அந்த மக்கள் பூரா இந்த இடத்துல அந்த மக்கள் பூரா எல்லாம் ஒன்று கூடி அம்மா வரவேற்று 11 நாள் திருவிழா. 12வது நாள் இங்கே தெப்ப திருவிழா தைப்பூசம். இதை நம்ம எல்லாரும் இன்னமும் நம்ம பேரன் பேத்தி இன்னும் நம்ம தலைமுறைகள் பூரா இது நல்ல முறையில் எடுத்து செயல்படுத்தி இந்த அம்மனை வழிபடணும். மீனாட்சி ரொம்ப அருளான தெய்வம். நம்ம மக்கள் மதுரை மண்ணை தெப்பத்திருவிழா பார்க்க வரேன். சித்திரத்திருவிழா மாதிரி இங்கே மினி சித்திரத்திருவிழா மாதிரி நடக்குது. இந்த மாதிரி தெப்பம் இது வரைக்கும் வைப் பண்ணுறோம். வர நேரமாக வைப் பண்ணிட்டு தான் இருக்கோம். தெப்பம் வந்தாலும் நிறையா செலிபிரிட்டி தான் வராங்க. அப்புறம் இந்த மாதிரி கோயிலில் வச்சு வீடியோக்கு தான் அதிகமாக வராங்க. நல்லா இருக்கும். வந்தோம்னா இங்கே நல்லா வைப்பாக சாமி பார்த்துட்டு எல்லாம் நல்லா பார்த்துட்டு போகலாம். நம்ம இப்படி இந்த வண்டியூரில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்துக்கு வந்து வரும்போது இந்த தெப்பக்குளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளான வந்து அனுப்பானடி, மேல அனுப்பானடி, கீழே அனுப்பானடி, இந்த மாதிரி பல பகுதிகள் இருக்கு இல்லையா. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இந்த வடம் பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்படி இழுக்கும் போது இந்த மக்களுக்கெல்லாம் வந்து நல்லாசி வழங்கணும் அப்படின்றதுனால 3 முறை வந்து வலம் வர்றது அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐதீகம். இப்போ 3வது முறையாக இந்த தெப்பத்தில் வந்து பவனி வந்து முடியக்கூடிய தருவாயில் வந்து நம்ம நிற்கிறோம். ஏராளமான பக்தர்கள் வந்து இப்போ இறைவனை இப்போ பார்த்துட மாட்டோமான்னு கட்டுக்கணக்கான வரிசையில் நிற்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. பெருந்திரள் கூட்டம் இங்கே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. கூடவே பக்தர்கள் வடம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கக்கூடிய அழகையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இறைவனை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குரிய பூஜைகள் முடிஞ்சது திரும்ப அவங்களுடைய ஆலயத்துக்கே வந்து போவாங்க. என் பேர் மலையரசன். நான் அனுப்பானடியில் குடியிருக்கேன். இவர் என் நண்பர். இவர் ஜெகதீசன் திருப்பவனத்தில் இருக்கார். கிட்ட வச்சுருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து இந்த திருவிழாவுக்காக வர்றேன். பக்கத்து ஊர் தான். இங்கேருந்து அம்மன் வந்து இங்கே வர்றதுலேருந்து இன்றைக்கி மீனாட்சி அம்மன் நடை சாத்திடுவாங்க. அம்மன் அங்கே இருக்க மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க இன்றைக்கி ஃபுல்லாக. இந்த திருவிழா முடிச்சு தான் அங்கே போவாங்க. நேற்று கருதறுப்பு மண்டபத்தில் கருதறுப்பு திருவிழா நடந்துச்சு. இன்றைக்கி இங்கே தெப்ப உற்சவம் இங்கே நடந்திருக்கு. இங்கே வடம் பிடித்து இழுக்கிறதுக்கு அனுப்பானடி ஊர்க்காரங்க வருவாங்க, ஊர் குடும்பர்கள். அவங்க தான் வந்து வடம் பிடிச்சி கொடுப்பாங்க. காலையில் 2 முறை சுற்றும், இரவு 1 முறை சுற்றும். பாரம்பரியமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. என் பேர் டைட்டானிக்கு. நாங்கள் மதுரையில் தான் இருக்கோம், முனிச்சாலையில் இருக்கோம். திருமலை நாயக்கர் பிறந்த நாளுக்கு தெப்பத்தில் ஏதாவது ஒரு திருவிழா நடக்கணும். திருமலை நாயக்கர் திருவிழாவை நடத்தி வச்சார். மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் இங்கே வந்து தெப்ப திருவிழாவில் வந்து கப்பல் மாதிரி செஞ்சு அந்த அம்மாவை வந்து உட்கார வச்சு 3 வலை சுற்றி வருவாங்க. அதான் இங்கே திருவிழா, சின்ன சித்திர திருவிழான்னு சொல்லுவாங்க. நாங்கள் வருஷம் வருவோம். நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மதுரை இருக்கிற எல்லா சனமும் வருவாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருவிழா சித்திர திருவிழா. ஆனால் இது ஒரு சின்ன திருவிழான்னு சொல்லிட்டு எல்லோரும் நாங்கள் வருவோம், எல்லாம் கலந்துக்கணும். இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க.
தீபக், சக்தி, கிரி, சூர்யா, பிரியா, ஹரிஸ். சரி, இப்போ மதுரையில் நடக்கக்கூடிய இந்த திருவிழா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திருவிழா என்ன திருவிழான்னு யாருக்காவது தெரியுமா? தெப்ப திருவிழா. தெப்ப திருவிழா. சரி, தெப்ப திருவிழான்னு சொல்கிறோம். இந்த தெப்ப திருவிழா நடக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் நடக்குது அப்படின்றது நம்ம யாருக்காவது தெரியுமா? தைப்பூசனால மீனாட்சி வந்து கோயிலேருந்து இங்கே தெப்பத்துக்கு வருவாங்கண்ணே. அதனால தெப்ப திருவிழா மணி செலிப்ரேட் பண்ணுறோம். ஊர் அதாவது சாமி கோயிலுக்குள்ள வந்து வெளியே வரது செலிப்ரேட் பண்ணோம்ல, அதனால தெப்ப திருவிழான்ற மணி செலிப்ரேட் பண்ணுறோம். அதை இதை எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொன்னீங்க? அது வந்து அதான் சாமி வந்து வெளியே வரணும்ல, சாமி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடாது, மக்களை பார்க்கணும்ல, மக்களை பார்த்து வந்து மக்களை ஒரு குறையெல்லாம் கேட்கணும்ல. அதுக்காண்டி. எதனால? தைப்பூசனால. சரி, எதனால நம்ம இந்த விழாவை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, திருமலை நாயக்கர் மன்னர் இருக்காருல்ல, அவருக்கு மீனாட்சி அம்மன் கோயில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன கோயிலாக தான் இருந்தது. பாண்டிய மன்னர்கள்லாம் கட்டி வச்ச கோயில். போக போக இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்கிற மாதிரி எடுத்து கட்டணுன்றதுக்காக மண் நிறைய இடத்துல தேவைப்பட்டது. எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த இடத்துல ஒரு நிறைய மக்கள், அனுப்பானடியில் இருக்கிறக்கூடிய மக்கள்லாம் இங்கே தான் வாழ்ந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டு, அவங்ககிட்ட அனுமதி கேட்டு இந்த இடத்துல இருந்து மண்ணை எடுத்து ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. மண்ணை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பெரிய பள்ளம் விழுந்திருக்கு. அந்த பள்ளத்தில் இருந்து இப்படியே விட வேண்டாம், இதை நம்ம மீனாட்சி அம்மனுக்கே சொந்தமாக கொடுத்துருவோம் அப்படின்னு தெப்பத்தை நிரப்பி இந்த இடத்த மீனாட்சி அம்மனுக்குன்னே வந்து கொடுத்தாச்சு. இப்போ மீனாட்சி அம்மன் வந்து தான் கோயிலை கட்டுறதுக்கு மக்களுக்கு வந்து நன்றி கடன் செலுத்தணும் இல்லையா? அவங்க கோயிலை தானே வந்து இங்கே இருந்து மண் எடுத்து கட்டியிருக்காங்க. மக்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக மீனாட்சி அம்மனே இங்கே வந்து அனுப்பானடி மக்களுக்கும் மதுரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அருளாசி கொடுக்கறதுக்காக இங்கே வர்றாங்க.